ட்ரம்ப் செஞ்சாரா, இவங்க செஞ்சாங்களா, அந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நம்ம தொடங்க வேண்டியதாக இருக்குல்ல. திரு செல்வராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி குஜராத் மாதிரி, பஞ்சாப் மாதிரி சோகால்டு செழிப்பான மாநிலங்கள்லேருந்து போகிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்க. அதை நம்ம இங்கேருந்தே தடுத்துட முடியாதா, அந்த ரூட்லேயே அதை சரி பண்ண முடியாதான்னு கேள்வி. அதுதான் இந்தியன் கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் வராங்க. நான் டொரண்டோலேயே ஒரு 10க்கு 10 ஒரு மாலில் ஒரு யூனிவர்சிட்டி பேரை போட்டு வச்சுருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு இங்கேருந்து 1500 பேர் வந்திருக்காங்க. அது என்ன பண்ணணும்னா, இந்தியன் யூனிவர்சிட்டியே ஃபேக். யூனிவர்சிட்டியே ஃபேக். அந்த மாதிரி அது ஒரு யூனிவர்சிட்டி தான். அது தெரியாமல் வராங்களா, தெரிஞ்சு வராங்களா? அது இங்கே இருக்கிற ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வெப்சைட்டில் வந்துட்டு நான் இந்த ஸ்டுடியோவே பெரிய ஸ்டுடியோவை காமிக்க முடியும், யூனிவர்சல் ஸ்டுடியோ அளவுக்கு இந்த ஸ்டுடியோவை என்னால் காமிக்க முடியும். அந்த மாதிரி வெப்சைட்டில் பெருசாக போடுறாங்க. ஏஜென்ட்லாம் கமிஷன்ஸ்க்காக பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏஜென்ட்டுக்கு யார் கமிஷன் கொடுக்குறாங்க? அந்த யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுக்குது. அதை தவிர இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆச்சு. இப்போ நான்லாம் போகும்போது கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக போயிட்டு அங்கே வேலை செஞ்சு உட்காந்துருக்கோம். என்ன மாதிரி 35-37 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கலாம், எனக்கு முன்னாடி நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாம் இருக்காங்க இங்கே. அவங்களாம் உண்மையிலேயே படிக்கிறதுக்காக போனாங்க, வேலை செய்கிறதுக்காக போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ கனடாவில் இருக்கான், உன் பொண்ணு எங்கே இருக்கா, அமெரிக்காவில் இருக்காளா, கனடாவில் இருக்கான்னு கேட்டு 15 லட்சம் 25 லட்சம்லாம் சும்மா காசை கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்துட்டு அந்த 15 லட்சத்தை வச்சு இங்கேயே கொஞ்சம் இங்கேயே நல்லா இருக்கலாம். நான் தான் அங்கே வரவங்க ஒவ்வொருத்தையும் சொல்கிறது அதுதான். இதை தவிர நம்ம நாட்டுக்கு அவமானம் கொண்டு வர மாதிரி எத்தனையோ பேர்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ இல்லீகல் விஷயம். இங்கே ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படி அங்கே போயிட்டா, நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன், நான் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி அங்கே போயிடுறேன். அங்கே போனால் அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடைக்குதா? கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வருஷத்தில் 5-6 மாதம் இந்தியாவில் இருக்கேன். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழ்நிலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்தியா இருக்கிற சூழ்நிலை அப்படி அங்கே அந்த டங்கி ரூட்ல போறவங்க அங்கே என்ன மாதிரி வேலை செய்யறாங்க? அங்கே போயிட்டு இல்லீகலாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே இப்போ அமெரிக்காவிலே கனடாலே எடுத்துட்டீங்கன்னா, சில மாகாணத்தில் மினிமம் வேஜஸ்னு இருக்கு. ஓகே, மினிமம் வேஜஸ் $18. $15 ஒரு நாளைக்கு. அவருக்கு இந்திய ரூபாயில் எவ்வளோ? $15. இப்போ அமெரிக்கன் எடுத்துக்கிட்டா ₹82. 82 into 15 எனக்கு மைண்ட் சரியா வேலை செய்யல. உடனே 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் வச்சுங்க. ஒரு அவருக்கு அப்போ ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் சம்பாதிக்கணும். 8000 ரூபாய் சம்பாதிக்கணும் வச்சுங்க. அது வந்து லீகலா வேலை செய்யறவங்களுக்கு. இல்லீகலா போறவங்களுக்கு இவங்களை எம்ப்ளாய் பண்றதெல்லாம் இந்தியன் தான். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது பாதி. அங்க ஒரு இந்தியர் கடை வச்சிருப்பாரு, அவர் வந்து இவங்களை இல்லீகலா வேலைக்கு சேர்த்துக்குவாரு, பாதி சம்பளம் கொடுத்துருவாரு. பாதி சம்பளம் தான் கொடுப்பாரு. அவர் ஒரு ரூம்ல 15 பேரை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இங்க இந்த அங்காடி தெரு படம் வந்து பாத்தீங்களா, அதுதான் நான் கேட்க வந்தேன். அதை விட மோசமான சூழ்நிலை தான் இருக்கிறவங்க. நம்ம அங்காடி தெருக்கு சவுத்ல இருந்து கூட்டு வர மாதிரி இங்க இப்போ பஞ்சாப்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களுடைய இவங்க எல்லாரும் இங்க பேசுறவங்க எல்லாரும் எத்தனை வாட்டி வெளியூர் போயிருக்காங்க, எத்தனை நாள் அங்கே போய் இருந்திருக்காங்க, எல்லாரும் பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாரும் மனித. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்குமா உங்களுக்கு? 500 ரூபா கிடைச்சா பெரிய காரியம். இது எல்லாம் ப்ரொசீஜர் தான். நாளைக்கு 500 ரூபாய்னா என்ன, ஒரு மாசத்துக்கு 15,000-20,000 15,000 சம்பாதிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். ஸ்விக்கி டெலிவரி பண்றவங்களே எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அதான் சொல்றேன். நீங்க அங்க வந்து குளூர்ல அவங்க கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு நான் ஷூ வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதா? அங்க போனா இவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாம போறாங்க. இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா, எங்களுக்கெல்லாம் மரத்தில் அங்கே வந்து டாலர் காய்க்குது, நாங்கள் எல்லாம் அங்கேருந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை பேர் பிஜேபி காங்கிரஸ்காரங்க எல்லாரும் மனித உரிமை போச்சுன்னு கத்திட்டு இருக்காங்களே. ஒரு வாரம் முந்தி இங்கே யாரோ மினிஸ்டர் ரோடில் போகிறாங்க, ஒரு மணி நேரம் என்ன டிராஃபிக்கில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இங்கே அந்த 1 மணி நேரம் டிராஃபிக்கில் நிற்கும்போது எக்கனாமிக் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எத்தனை பேர் லேட்டா வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம மனித உரிமை என்ன ஆகுது அங்க? இங்க நாட்டுல உங்க ஊர்ல மனித உரிமை நடக்க தெரியல. சும்மா 100 பேரை வந்து அவன் இல்லீகலா வெளியூர்ல போனவன திருப்பி கூட்டிட்டு வந்தான், அமெரிக்கன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்களே. உங்க மினிஸ்டர் எல்லாம் போய் இங்க இருக்கிறவங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி ரோட்ல 1 மணி நேரம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்ட்டு. இன்னொன்னு சொல்றேன், அமெரிக்காலேயோ கனடாலேயோ எப்போ திரும்ப அந்த மாதிரி டிராஃபிக் நிறுத்துவாங்க? ஒரு சவ ஊர்வலம் போகும்போது அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, அவனோட கடைசி முறையாக அவன் போகிறான்னு சொல்லிட்டு அப்போ தான் மரியாதை கொடுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏன்னா டெய்லி சவ ஊர்வலமாக போயிட்டு இருக்கீங்க? பிரசிடென்ட்க்கு மினிஸ்டர்லாம் அங்கே நிறுத்த மாட்டாங்க. பிரசிடென்ட் எல்லாம் வந்தால் கூட 5 மினிட்ஸ் முன்னாடி நிறுத்துவாங்க. ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தால் கூட செக்யூரிட்டி காரணமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி ரோடில் நிறுத்துவாங்க. அன்றைக்கி இங்கே என் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டார், அங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க ரோட்டில் மினிஸ்டர் போகும்போதுன்னு. அவருக்கு நான் இங்கே சாட் போட்டு காமிச்சேன், இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் டைக்ரெஸ் ஆகிறோம், வேறு விஷயங்களுக்கு போகிறோம். பட் இங்கேருந்து இந்த சட்டவிரோதமாக போகிற இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அதை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாதா? இந்திய அரசு அதுக்கு இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க அந்நிய செலாவணி வாங்குறாங்க இல்லையா? ஆமாம். ஆர்பிஐ வந்து கேட்கணும் யார் போகிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன,
உடனே ஆர்பிஐ மூலியமா இவங்க இமிகிரேஷன், அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க டூரிஸ்ட்னு சொல்லில போறாங்க. அப்ப அவங்க பார்க்கணும் இல்லை. இப்போ டூரிஸ்ட்னா போச்சுன்னா உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, எவ்வளோ இருக்குன்றது ஈஸியாக கேட்கலாம் இல்லையா? அது தவிர எஸ்எஸ்எல்சிக்குள்ளே படிச்சிருந்தவங்க 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஐ திங்க் இங்கே இந்தியாவிலேருந்து இமிகிரேஷனில் போகும்போது ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு முந்தி இங்கே யூனிவர்சிட்டிலாம் வாங்குறாங்க இல்லையா? யூனிவர்சிட்டி வாங்கும்போதே இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டே முதல்ல செக் பண்ணும் இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து ஆத்தன்டிகேஷனா. ஏன்னா அங்கங்கே கான்சுலேட் வச்சிருக்காங்க, கான்சுலேட் இருக்கு இல்லையா? கான்சுலேட் இருக்க செக் பண்ணும். அங்கே இருக்கிற இந்தியன் கான்சுலேட்டும் சரியாக வேலை பார்க்கறது கிடையாது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு எல்லாம் ஒருத்தர் பிஜேபி காங்கிரஸ் காமிக்கிறது. அங்கே வந்து 2 வருஷமாக நாங்கள் டொராண்டோவில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வெள்ளைக்காரன் வந்து சொல்லிட்டு போகிறான், எவனா வந்து தொட்ட வெள்ளைக்காரன் வந்து எனக்கு சொல்கிறான். ஆனால் அது ஏன் சார் குறிப்பாக குஜராத்லேருந்து போகிறாங்க, பஞ்சாப்லேருந்து போகிறாங்க? நம்ம இதெல்லாம் வந்து எவ்வளோ வளர்ந்த மாநிலங்கள், செழிப்பாக அங்கே பஞ்சாபில் 5 நதி ஓடுது, அவ்வளோ விவசாயம் நடக்குதுன்னு சொல்கிறோம். பஞ்சாப்லேருந்து வரவங்க வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்கிறேன், பஞ்சாப்லேருந்து நிறைய பேர் நல்லவங்களும் போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பஞ்சாபோ குஜராத்தோ இவன் ஆந்திராலேருந்து நிறைய பேர் வராங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் இப்போ வந்து 100 பேர்ல சவுத்தில் யாருமே பெருசா இல்லை வரல. ஏன்னா இப்போ வந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் காரணம் இல்லை இல்லை இன்னொன்று வந்து இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே முதல்ல இது ஒரு லிஸ்ட்ல இருந்திருக்காங்க, ஏற்கனவே செலக்ட் பண்ணிருக்காங்க மாத்திரம் கிடையாது. ஒருத்தவங்களை அவ்வளோ ஈஸியாக டிபோர்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒருத்தவங்களை டிபோர்ட் பண்ணணும்னா ஹியூமானிட்டேரியன் அண்ட் கம்பேஷனேட் கிரவுண்ட் ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க லோக்கல் லாயராக போயிட்டு இது ஒரு ப்ரொசீஜரா கேஸ் நடக்கும். இவங்க எல்லாருமே வந்து இப்போ இவங்க முன்னாடியே கேஸ் நடத்தி தீர்ப்பானவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா வாண்டட் லிஸ்ட் அங்கேயே கிரைம் ஏதாவது பண்ணி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து லிஸ்ட் போயிருந்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது தெரியாம இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியலாக்குறது ரொம்ப தப்பு. ஓகே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுப்பியிருக்கீங்க, நம்ம கேட்போம். திரு ஆச்சாரி, இந்த ஏஜென்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்கும் இல்லை அவங்க இங்கேருந்து போக விடாமல் செய்யறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு பிளாக் எக்கானமி மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதை கவனிக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம்? அதாவது நம்ம நண்பர் சுரேஷ் வந்து சரியான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. அதாவது இவங்க போறாங்க இல்லைங்களா, இவங்க எப்படி போறாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த டங்கி ரூட்டை பத்தி நான் சொன்னேன். அதாவது இவங்க வேலை வாய்ப்பு தேடி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரிக்வயர்டு மஸ்ட் ரிக்வயர்டு அப்படின்னு கேட்டகரி. இப்ப நம்மளாம் வந்து 10ஆம் கிளாஸ் வரை பாஸ் பண்ணிட்டோம், 12 பாஸ் பண்ணிட்டோம் காலேஜ்னா நமக்கு வந்து இமிகிரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரிக்வயர்டுன்னு நம்மளோட பாஸ்போர்ட்ல ஒரு இடத்துல சீல் எடுத்துப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து சீல் இருக்காது. வேலைக்கு போகும்போது அந்த இதை வந்து நம்ம வாங்கி ஆகணும். ஆனா இவங்க வந்து வேலை கேட்டு போறது இல்லை, போறதே நான் வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காக தான் போறேன். அதாவது இந்தியாவோட எல்லையை விட்டு நான் போயிட்டேன்னா என்னுடைய ஏஜென்ட் யாரு 40 லட்சம் 50 லட்சம் ஈவன் 1 கோடி ரூபாய் வாங்கினவங்க கூட ஏதாவது ஒரு பாதையில என்னை வந்து எப்படியாவது கொண்டு போய் அதை போட்லயாவது ஏற்றி கொண்டு போய் என்னை வந்து அந்த ஏஜென்ட் எப்படிங்க சார் உள்ள குழம்பு அந்த ஏஜென்ட் அங்க உள்ளவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்க இருந்து தானே சார் அனுப்புறாங்க, எல்லாருமே இங்க இருந்து அனுப்புறாங்க. பட் அவன் இங்க இருந்தா தானே நீங்க புடிச்சு ஜெயில போட முடியும். அவன் ஆஃப் ஷோர்ல இருக்கான். அவன் எப்படி பிடிக்கிறது? சரி, அவங்களுக்கான நெட்வொர்க் ஆளு பட அம்பு எல்லாம் இங்க இருக்கும்ல. அதாவது அவன் என்ன சொல்றான், நீ எப்படியாவது இந்தியாவில இருந்து வெளியில வந்துரு, மீடியா நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து எத்தனை டாலர் கொடுத்துரு அப்படின்னு ஒண்ணு இவன் நம்புறான். இன்ஃபேக்ட் வந்து இப்ப வந்தவங்கள வந்து கண்ணீர் வெடிஞ்சு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடக்கும் போது பல பேர் இறந்து கிடந்ததை வந்து பார்த்தேன் சார், எனக்கு பயந்து போயிட்டேன் நான் வந்து அந்த பாதையை அவர் வந்து சொல்றாரு. அந்த ஒரு சர்தார் அந்த பஞ்சாப்ல இருந்து அவர் எடுத்த ரூட் வந்து எங்கெங்கயோ போகுது. அதாவது உலக மேப்லயே புது புது ரூட்டு. கட்டார் போறாரு, அதுக்கப்புறம் பிரேசில் போறாரு, அதுக்கப்புறம் பெரு, அதுக்கப்புறம் கொலம்பியா, அதுக்கப்புறம் பனாமா, அதுக்கப்புறம் நிக்கராகுவா, அதுக்கப்புறம் மெக்சிகோ. அங்க இருந்து பார்டரை கிராஸ் பண்றாரு, அரெஸ்ட் ஆயிடுறாரு. இப்ப கொண்டு வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இந்த 104 பேர் சொல்றோம் இருக்கீங்களா, இந்த 104 பேரும் இது மாதிரி போனவங்க. இது இல்லாம ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க என்ன ஓவர் ஸ்டே கேட்டகரியில இருக்காங்க. 7,25,000 பேர் ஓவர் ஸ்டே. அதாவது ஒரிஜினலா போனாங்க, விசா வாங்கிட்டு போனாங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவரு சார் சொன்னது மாதிரி நான் வந்து ஒரு டாலருக்கு வந்து இங்க வாங்கினா இந்திய மதிப்புல 85 ரூபாய் ஆக மொத்தம் எனக்கு நான் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், என்னுடைய அமெரிக்க கனவு வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆகுது, அதனால நான் இங்கே இருக்கிறேன். அவங்களையும் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா அவங்களும் வர போறாங்க. ஏன்னா ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க நான் வந்து யாரையுமே வச்சுக்க போறது இல்ல, அவங்க நாட்டுக்கு வந்து நான்
நான் திருப்பி அனுப்பி இல்ல நான் திரும்ப திரும்ப கேட்க முயற்சிக்கிறது, இதை எப்படி தடுக்க போறோம், அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இப்போ குஜராத்ல இருந்து 50-60 பேர் இப்போ இந்த பேட்ச்ல மட்டும் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க வந்து அது குஜராத் மாடல் வளர்ந்த மாநிலம் நம்ம சொல்லக்கூடிய இடம். அப்ப அவங்க போறதை எப்படி தடுக்க போறோம்ன்ற கேள்விக்கு பதில் வேணும்ல. குஜராத்ல இருந்து 33 பேர் போனவங்க திருப்பி வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாதம், பஞ்சாப் வந்து அதை விட வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். அங்க வந்து ஏன் அப்படின்னா இந்த கனவு how do we stop? ஏன்னா இதுல வந்து அவங்களுமே விக்டிம்ஸா இருக்காங்க, அவங்களுமே ஏஜென்ட்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்துல எப்படியோ யாரையோ பிடிச்சி செட்டில் ஆயிட்டாரு. கூட வர அண்ணன் தம்பி, அவங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் எல்லாரும், ஈவன் பெண்களை கூட கல்யாணமே பண்ண. உங்களுக்கு இன்னொன்னு ஆக்சுவலி நம்ம அதை பத்தி விவாதிக்கல. நீ இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இங்க விசா கிடைக்கும், நீ இங்க வந்துரு அப்படின்ட்டு பொய்யான ஒரு கல்யாணமே இங்க வந்து பஞ்சாப்ல நடத்தி வச்சு கொடுக்குறாங்க. அதையும் வந்து அரசு வந்து குழந்தை அமெரிக்கால பிறந்துச்சுன்னா நீ சேஃப், குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன். அதையும் இப்ப ட்ரம்ப் மாத்திட்டாரு. ஆக என்னன்னா இந்த அமெரிக்க கனவுன்றது வெறும் கனவு. இந்தியால வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது வர இவங்க போயிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வரதான் செய்யும்.